வணக்கம். டிவிஎஸ் ஆர்பி 3230 3-inch தெர்மல் பிரிண்டர் இதோடைய இன்ஸ்டாலேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பிரிண்டருடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவர் ஓப்பனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரைட் சைடு பிரிண்டருக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்கிற பவர் சப்ளை இன்டர்ஃபேஸ், இதில் இந்த பவர் கேபிளுடைய இந்த எண்டை ப்ளக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மூணாவதாக இருக்கக்கூடிய யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ், இந்த பாயிண்டில் யூஎஸ்பி கேபிளுடைய இந்த எண்டை ப்ளக் பண்ணிக்கோங்க. அனதர் எண்டை உங்கள் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிரிண்டரில் பேப்பரை லோட் பண்ணுவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேப்பர் ரோலை உள்ளே வச்சுட்டு அலைன்மெண்ட் சென்டராக இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேபிள்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் நாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற பிரிண்டர் இந்த அன்ஸ்பெசிஃபைடு செக்மெண்ட்டில் ஷோ ஆகும். இப்போ இந்த பிரிண்டருக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டிவிஎஸ் ஆர்பி 3230 டிரைவர் டவுன்லோட்னு கொடுக்குறேன். வரக்கூடிய பேஜில் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பாட்டம் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன் ஆர்பி 3230 டிரைவர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இதில் ஷோ இன் ஃபோல்டர், நம்ம சிஸ்டமில் எங்கே டவுன்லோட் ஆச்சோ அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த விண்டோஸ் டிரைவர் ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வரும், ஓகே கொடுத்துருங்க. ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பிரிண்டரை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு செட்டப் ஃபினிஷ்டு அப்படின்னு மெசேஜ் வரும். இந்த ஃபினிஷிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இந்த பேஜில் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பிரிண்டர் ஷோ ஆகும். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே இருக்கிற பிரிண்ட் டெஸ்ட் பேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜ் பிரிண்டருக்கு போயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வரும். நம்ம பிரிண்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்திருக்கும். நன்றி, வணக்கம்.